தினம் ஒரு தகவல், தினம் ஒரு ஞானம். பிரம்மரிஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கு நம் அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கலாம். வாழ்க்கையில நமக்கு 100 விஷயங்கள் இருக்கும். அதில் 99% வெறும் தேவையில்லாத விஷயங்களைத்தான் இருக்கும். ஒரு குப்பைகளாகத்தான் இருக்கும். அந்த ஒரு விஷயம், ஒரே ஒரு சதவிகிதம் மட்டும்தான் நமக்கு தேவையான விஷயங்கள் இருக்கும். நாம் என்ன பண்ணுவோம், அந்த 99% விஷயங்களை, அந்த குப்பைகளை அந்த மனதில் போட்டு குழப்பி அதனால் ஒரு எண்ணங்கள் வந்து ஒரு தீய எண்ணங்களாக, ஒரு ஸ்ட்ரெஸ், எப்ப பாரு ஒரு ஞானம் இல்லாதது, இப்படியே தான் யோசிச்சுக்கிட்டு இருப்போம். தேவையான விஷயங்கள் என்ன அப்படின்றது நமக்கே தெரியாது. இந்த மாதிரி இந்த புரிதல் எப்போதான் வர்றது? யோசிச்சு பாருங்க. எதிர் வீட்டு விஷயம், பக்கத்து வீட்டு விஷயம், நம்ம வீட்டு விஷயம், நம்ம குடும்ப விஷயம் எல்லாமே நமக்கு தேவையில்லை என்றால் கூட அதில் தலையிடுவோம். அதை என்ன பண்ணுவோம், அந்த மைண்ட்ல போட்டுப்போம். அதை 4 பேருக்கு ஷேர் பண்ணுவோம். அதை பத்தி யோசிச்சு கொண்டே இருப்போம். இப்படி செய்வதனால் நம்ம என்ன ஆகும், மன அழுத்தம் அப்படின்றது வருது. அந்த 1% ஞானம், அது மட்டும்தான் நமக்கு தேவை. அந்த 1% நமக்கு தேவையான விஷயத்தால் மட்டுமே நமக்கு அதுதான் தேவை. அந்த 1%, 99% தேவையில்லை. யோசிச்சு பாருங்களேன். மைண்ட் அப்படியே ஒரு எண்ணமற்ற நிலையில் இருக்கும்போது எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அதை உணர வைப்பது தான் தியானம். நீங்க யோசிச்சு பாருங்க. 99% தேவையில்லைன்னு ஒதுக்கி தள்ளணும்ல. நம்ம என்ன பண்ணுவோம், வச்சுக்கிட்டே இருப்போம். அந்த வைத்துக்கொண்டே இருப்பதால் என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் வருது, உடல் உபாதைகள் வருது, மன அழுத்தம் வருது, கோபங்கள் வருது, பொறாமை வருது, ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இல்லாமல் போகிறது, எத்தனை விஷயங்கள் வருது. இது தேவையில்லை இல்லையா? நாம் ஆன்மா என்ற ஒரு புரிதல் வேண்டும். ஆன்ம வளர்ச்சிக்காக நாம் நம்ம எப்பயுமே முயற்சி செய்து கொண்டிருக்க வேண்டும். அப்படின்னு சொன்னா அந்த ஞானத்தை தருவது என்ன அப்படின்னு சொன்னா தியானம் தான். தொடர்ந்து தியானம் செய்யும் பொழுது பிரபஞ்சத்தில் இருக்கும் நமக்கு தேவையான விஷயங்களை மட்டும் நாம் எடுத்துக்கொள்வோம். அந்த ஞானத்தை மட்டும் எடுத்துக்கொள்வோம். மற்றவற்றை தூக்கி எறிந்து விடுவோம். அப்பொழுது என்ன ஆகும், எப்பொழுதுமே நம்ம என்ன ஆகும், அந்த மூச்சு காற்றுடன் தொடர்பு வைத்துக் கொண்டு ஒரு எண்ணமற்ற நிலைக்கு போகும்பொழுது பேரானந்த நிலையில் இருப்போம். 100% சந்தோஷம் இல்லை, 1% தான் சந்தோஷம். அந்த 1% சந்தோஷம் நமக்கு தேவை. அதனால் நாம் ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக இருப்போம். அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்னா, தொடர்ந்து தியானம் செய்ய வேண்டும். தியானம் செய்யும் பொழுது அந்த குப்பைகளை நாம் களைந்து எறிந்து விடுவோம். ஒரு பயிர் வளருது, நடுவில் இருக்க குப்பை களைகள் நம்ம எடுக்கிறோம் இல்லையா? எடுத்தாதானே பயிர் செழித்து வளரும் சொல்லிட்டு களை எடுத்தல் அப்படி ஒன்று வச்சிருக்கோம். இப்போ களை எடுப்பது என்பது என்ன? களை எடுப்பதற்கு உண்டான கருவி, ஒரு டூல் என்ன அப்படின்னா தியானம். தியானம் செய்யும் பொழுது நமக்கு என்ன தோணும்னா, இன்னைக்கு இது தேவையில்லை, இன்னைக்கு நம்ம பேசிட்டோமா தேவையில்லை, அவங்க வீட்டு விஷயம் நமக்கு அவசியம் இல்லை, அவங்க பிரச்சனைகள் நமக்கு தேவையில்லை, நமக்கு நான் இன்டர்ஃபியரன்ஸ் பத்திரிச்சு ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி நாம் அதற்கான டூல் கண்டிப்பாக தியானம் மட்டும்தான். தியானம் செய்து நம்மளுடைய சந்தோஷத்தை தக்க வைத்துக் கொண்டு ஒரு ஆன்ம நிலையில் இருந்தோமானால் அதுதான் ஆன்ம வளர்ச்சி. தொடர்ந்து தியானம் செய்வோம், ஞானம் பெறுவோம். நன்றி.